வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, குவைத்தில் நடந்த ஒரு தீ விபத்தை பற்றி தான் பேச போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு பில்டிங்கில் 195 நபர்கள் தங்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட உயிர்கள் போய் கிடந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட 45 உயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்ததாக சொல்கிறாங்க. இந்தியா உண்மையாகவே நிரூபிக்கப்பட்டுருச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23 பேர் நம்ம கேரளா, பக்கத்து மாநிலமான கேரளா, பிறகு கிட்டத்தட்ட 7 பேர் நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழர்கள். பிறகு மற்றபடி எல்லாம் இதர நம்ம பக்கத்தில் உள்ள கர்நாடகா, யூபி, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், ஒடிசா, பிறகு பக்கத்து கண்ட்ரியில் கூட கிட்டத்தட்ட 1-2 பேர், நேபாள், அந்த மாதிரிலாம் ஒரு ஆள் 2 பேர் இருந்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துக்கமான விஷயம் தான். ஏன்னா துக்கமான விஷயம், அதுவும் இல்லாமல் ஒரு ஃபாரின் போகிறவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்ல, ஒவ்வொரு அம்மா அப்பாவோட ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அவங்களோட மகன் ஃபாரின் போகிறாங்க, வேலை பார்க்குறாங்க, நம்மளோட ஏழ்மையான தன்மையை நீக்குவதற்கு நீங்கிறதுக்கு தான். ஒவ்வொருட அக்கா, அண்ணன், தம்பியோட எக்ஸ்பெக்ட்னா நம்மளோட அண்ணன் ஃபாரின் போயிருக்காங்க, நமக்காண்டி சம்பாதிப்பாங்க, நமக்கு எப்படியும் காசு இருப்பாங்க, நம்மளை படிக்க வச்சுருவாங்க, இந்த ஒரு நினப்பு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சில இன்சிடென்ட் நடக்கிறதுனால ஏன் தான் ஃபாரினுக்கு அனுப்புகிறவங்க இதாகிடுச்சு. ஏன்னா ஃபாரின் போகிறவங்க எல்லாரோட நிலைமையும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா அவங்க மைக்ரெண்ட்டு, ஃபாரினில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ். கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வடமாநிலத்தவர்கள் எப்படி ஒர்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம இந்தியாவிலேருந்து அதர் கண்ட்ரீஸில் போய் வேலை பார்க்கணும், அது எல்லாம் ஒன்று தான். கிட்டத்தட்ட என்ன சொல்ல, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாடி பில்டிங்கில் 195 பேரை தங்க வச்சுருக்காங்க. அதில் ஃபுல்லாகவே நான் என்னோட இதில் நான் சேகரித்த நியூஸின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக சிலிண்டர் அடுக்கி வச்சுருக்காங்க. அது சிலிண்டர் பக்கத்துலேயே இன்ஃப்ளேமபிள்னால் எரியக்கூடிய பொருட்களான பேப்பரு, பிறகு கார்ட்போர்டு, சின்ன சின்ன எரியக்கூடிய பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. கீழே இருந்து அடித்து அப்படின்னு ஒரு சில விஷயம், கேஸ் வெடித்து இதாகிடுச்சு இன்னும் ஒரு நியூஸ் ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஆனால் முக்கியமான குவைத் நியூஸ் ஏஜென்சி என்ன சொல்கிறாங்கன்னா, ஷார்ட் சர்க்யூட் ஆனதுனால சிலிண்டர்லாம் வெடித்து அது அப்படியே ஒவ்வொரு பில்டிங்கு அப்படியே செயின் ரியாக்ஷன் மாதிரி மேலே போய் பரவி கிட்டத்தட்ட என்ன சொல்ல 6 பில்டிங் மேலே நம்ம எல்லா கண்ட்ரியோட பீப்புள்ஸ்லாம் தங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்ல, இப்போ வெளிநாடு போகிறவங்களோட நிலைமை என்னென்னா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடம், தங்குற சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிர்ணயிக்கிறது தான். ஆனால் இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியனோட இது, ஒரு கேரளா பர்சனோட இது தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் நேமை ரிவீல் பண்ண விரும்பலை. ஆனால் கேரளா பர்சனோட இது தான். ஆனால் இது ஒரு துக்கமான விஷயம் தான். யார் இப்போ 7 தமிழர்கள் இருந்திருக்காங்க, 23 மலையாளி பீப்புள் இருக்காங்க. எல்லா மனுஷர்களுக்கும் இப்போ யார் சொந்தக்காரங்க, யார் குடும்பத்தில் உள்ள மக யாரெல்லாம் ஃபாரினில் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் ஒரு துக்க நிகழ்ச்சி இது கொடுத்துருவோம். என்ன சொல்ல, கிட்டத்தட்ட நான் 6 மாடி கட்டிடத்தில் ஜன்னல் ஃபுல்லாக அப்படியே ஒரு புகை, ஃபுல்லாக புகையாக வந்துருச்சு. அதில் கிட்டத்தட்ட குதிக்குன்னு நிலமை, 6வது மாடியில் 4வது மாடியில் குதிக்கிறன்னு நிலமை கூட குதிக்கக்கூடாதுன்னு நினச்சிருவாங்க. ஏன்னா குதித்தாலும் செத்து போயிடுவாங்க. அப்படி குதிக்காமல் இருந்தாலும் உள்ள புகை, பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த கண் எரிச்சல், இதுலேயே செத்து போயிடுவாங்க. ஏன்னா ஃபுல்லாக புகை இதாகிடுச்சு. அந்த பில்டிங்கே அப்படி தான். என்ன சொல்ல, அந்த விவேக் ஒரு படத்தில் என்னடா தீப்பெட்டி அடுக்கி வச்சுருக்காங்கன்ட்டு, அந்த மாதிரி தான் அந்த பில்டிங்குமே. இப்போ என்னென்னா குவைத் கவர்மெண்ட் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 3-4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த இஷ்யூ நடந்து கிட்டத்தட்ட 2 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இந்த நியூஸ் எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சி பேசுகிறதுக்கு. நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏர்க்ராஃப்ட் தான் அங்கே போய் கிட்டத்தட்ட 45 இறந்து போன உடல்களை இங்கே நம்ம கூட்டு வந்து கேரளா அரசாங்கம் இதை ரெடி பண்ணி வச்சிருந்துச்சு. கொச்சி ஏர்போர்ட்டில் யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அவங்கவுங்க கவர்மெண்ட்டில் அவங்கவுங்க சிஎம்கிட்ட கான்டாக்ட் பண்ணி உங்கள் மாநிலத்தில் இறந்தவங்களோட பாடியெல்லாம் நீங்கள் அவங்கவுங்க கவர்மெண்ட் ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போங்கன்ட்டு கரெக்டாக கொச்சின் ஏர்போர்ட்டில் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல ஆக்ஷன் தான். ஏன்னா இறந்தவங்க வந்த உடனே அவங்க குடும்பத்தாரோட நிலைமை என்னென்னா, சரி நமக்கு பாடினாது கிடைக்குமா, அதை தான் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அதான் என்ன சொல்ல,
நிறையா கூலி கிடைக்குன்ட்டு ஒரு அறத்தோட ஒர்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே இல்லைன்னு தான் என்னால் சொல்லுவேன். அதிக கூலி, அதிக கூலிக்காண்டி அதிக நேரம் ஒர்க் பண்ணுறது, நிறைய குறைய சாப்பாடு, அடிப்படை வசதி இல்லாமல் இடத்துல ஒர்க் பண்ணால் இந்த மாதிரி தான் நடக்கும். குவைத்தில் எல்லாருமே எல்லாருமே ஒரு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசையோடு தான் போயிருப்பாங்க. ஆனால் அங்கே உள்ள அவங்க யார் நம்மக்கிட்ட வேலை வாங்குகிறாங்களோ அவங்க நமக்கு அடிப்படை வசதி ப்ராப்பராக பண்ணி தராதனால தான் இந்த ஒரு காரணம். என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காரணம் தான் மெயின் சொல்லுவேன். அதே மாதிரி தான் எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா இதுலையும் நடக்குது. யாரெல்லாம் அவங்கவுங்க ஸ்டேட்டை விட்டு மாறி மாறி ஒர்க் பண்ணுறாங்களோ அந்தந்த ஸ்டேட்காரங்க சரி இவங்க எப்படியும் வேறு ஸ்டேட்லேருந்து தானே வந்திருக்காங்க, இவங்க நம்ம அதிகமாக வேலை வாங்கலாம், எந்த மாதிரியான வசதி கொடுத்தாலுமே அவங்க பார்த்து இருந்துக்குவாங்க. ஸோ அதான் இந்த மாதிரி ஒரு தாட்டு தான், அறம் கிடையாது. அறத்தை ஒரு ட்ரஸ்ட்னஸ் வச்சு உண்மையிலேயே வேலை வாங்க மாட்டாங்க. ஏன்னா கூலிக்கேற்ற சம்பளம், அதுக்கேற்ற மாதிரி வசதி, அதுக்கேற்ற மாதிரி சிறப்பான மின்சார வசதி, சிறப்பான குடிநீர், சிறப்பான சாப்பாடு, இந்த 3 வந்து ப்ராப்பராக எதுக்கு இவங்களுக்கு பண்ணி தரணும்? இவங்க தானே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸு, எதுக்கு இவங்களுக்கு பண்ணி தரணும்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ரீசன்ஸாக இந்த மாதிரி வர்றதுக்கே காரணம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவுக்கு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.